ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தீபாவளிக்காக நம்ம வந்து ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறோம். ஓலை பக்கோடா, அதை ரிப்பன் பக்கோடா. அதுக்கு வந்து அரிசி மாவு வந்து 2 கப்பு போட்டுக்கிறோம். அரிசி மாவு 2 கப்பு போட்டுக்கிட்டோம். கடலை மாவு வந்து 2 கப்பு போட்டுக்கிறோம். நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு. மிளகாப்பொடி வந்து தேவையான அளவு மிளகாப்பொடி. காரம் நிறையா வேணுன்னா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். குறைச்சலா வேணுன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு வெண்ணெய் போட்டு நம்ம நல்லா பிசைய போகிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து வெண்ணெய் கொஞ்சோண்டு போட போகிறோம். பாருங்க, வெண்ணெய் போட்டுக்கிறோம். கலந்து விட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி பிசைஞ்சிக்கணும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சாச்சு. அப்புறம் நம்ம வந்து குழலில் போட்டு நம்ம பிழிய வேண்டிதான். இப்போ வந்து நம்ம பிழியலாம். நாங்கள் எப்படி பிழிகிறோம். அப்படியே இப்படி பிழிஞ்சிட்டே வரணும். அதான் லூஸாக வரும். நம்ம கஷ்டமே பட வேணாம். அந்த குழலில் வேறு குழலும் கிடைக்கிறது, அலுமினியம் குழல்லையும் இருக்குது. பட்டையாக வரும். எந்த மாடல் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். குழல் இது ஈஸியாக இருந்ததுன்னா இதை நான் வாங்கிக்கிட்டேன். பாருங்கள், நம்ம வந்து நாடா ஆச்சு, இதான் ரிப்பன் பக்கோடா ஆச்சு. ஒரு கண் இருக்கும் பாருங்கள், அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த அச்சு தான் போடணும். அது அச்சு போட்டால் தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம். நான் வந்து கோடு மாதிரி போட்டோன்னா கோடாக இருக்கும். அந்த ஷேப்பில் தான் நான் வந்து இப்போ பிழிஞ்சின்னு இருக்கேன். பாருங்கள், இப்படி பட்டையாக நல்லா பெரிய பட்டையாக வரும். நல்லா அழகாக வருது. ஈஸியாக இருக்குது. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் போட்டிங்கன்னா, நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், இது வந்து அப்படியே இருக்கணும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த கொஞ்சம் லேசாக சலசலப்பு அடைந்த உடனே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்படி போட்டுக்கிறோம். கொஞ்சம் நம்ம ப்ரௌன் கலர்லாம் எடுக்கலாம். டார்க் கலரில் எடுத்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப வெள்ளையாக இருக்கும். இல்லைனா ஃப்ளேமை வந்து சின்னதும் பெருசுமாக ஆக்கிக்கலாம். ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது, உள்ளே வேகாது. அதனால் மீடியமில் வைக்கணும், அப்போ தான் உள்ளே வேகும். இந்த மாதிரி கலரில் எடுக்கணும். இந்த மாதிரி கலரில் எடுத்தால் நல்லாயிருக்கும். பாருங்க, உடச்சி காட்டுறேன் பாருங்கள். ஒன்று நல்லா மொறுன்னு நல்லா இருக்குது பாருங்கள். உள்ளே வெந்து நல்லா மொறுன்னு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரியாக இந்த டிசைன் அச்சு போட்டால் அந்த மாதிரி வரியாக வரும். ப்ளெயின் அச்சாக இருக்கும். சில பேருக்கு ப்ளெயின் அச்சில் கூட நீங்கள் போடலாம். நான் அந்த மாதிரி கோடாக இருக்கிற சீப்பு அச்சில் போட்டிருக்கேன். அதனால் வந்து இந்த மாதிரி டிசைனில் வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். வெண்ணெய் போட்டுக்கலாம். நீங்கள் வெண்ணெய் அப்படி இல்லைனாக்க வந்து சுட்ட எண்ணெய், அதாவது எண்ணெயை அடுப்பு வச்சுருப்போம் இல்லையா, அந்த எண்ணெயை வந்து நம்ம சொட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை 1 ஸ்பூன் போட்டாலும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா கரன்னு மொறுன்னு நல்லா வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுக்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக நல்ல ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடும். Thank you. நம்மளுடைய அருமையான நாடா ரிப்பன் பக்கோடா ரெடி. கம்மன் வாசனையாக சூப்பராக இருக்குங்க. நல்லா வந்திருக்கு.